ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இன்றைக்கி நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து திருச்சியில் புதுசாக கட்டியிருக்கிற பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 10th, அதாவது 9th வந்துட்டு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணாங்க அஃபிஷியலாக. நம்ம அதுக்கு மறுநாள் வந்து இந்த வீடியோ நம்ம பண்ணோம். ஊடால சித்திர திருவிழா இருந்தனால இந்த வீடியோ வந்து நம்ம உடனே வந்து பப்ளிஷ் பண்ண முடியல. மீன் டைம் பார்த்திங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வந்து 10th கேப்சர் பண்ணி 10th நம்ம அப்லோடும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ மெயினாக மாட்டுத்தாவணிலேருந்து, அதாவது மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து திருச்சி பஞ்சப்பூர் வரைக்கும் நம்மளோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறோம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் திருச்சி பஸ் ஏறுறதுக்கான பஸ் பேக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பஸ் இருந்தது. ஒன்று வந்து அந்த நார்மலாக மதுரை திருச்சி பாயிண்ட் டு பாயிண்ட் போகிற பஸ்ஸு, நீங்கள் பார்க்குற அந்த ஆரஞ்சு கலர் பஸ்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏசி பஸ்ஸு. ஆரஞ்சு கலர் பஸ்ஸில் வந்துட்டு ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் ஃபங்க்ஷனல் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து நிப்பாட்ட மாட்டோம். காரணம், இது வந்து 1-to-1 பஸ்ஸு, நேராக வந்துட்டு உங்களுக்கு திருச்சி தான் பஸ்ஸு போகும் அப்படின்ட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த ஏசி பஸ்ஸில் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ வந்து அந்த பக்கத்தில் ஏசி பஸ்ஸில் வந்துட்டு அவங்களும் சேம் அந்த மாதிரி, அதுவும் 1-to-1 பஸ்ஸு, எங்கேயும் நிற்காது. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோகிராஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு அந்த ஏசி பஸ்ஸில் ஏறிக்கிட்டேன். ஷார்ப்பாக காலைல 6:35க்கு பஸ்ஸு வந்து மாட்டுத்தாவணிலேருந்து கிளம்புச்சு. ஸோ மாட்டுத்தாவணிலேருந்து பஞ்சப்பூருக்கு பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டர் காட்டுது. அதாவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் 117 கிலோமீட்டர் காட்டுது. 1 hour 50 minutes வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஊடால எந்த ஸ்டாப்பிங்கே கிடையாது. பஸ் ஃபேர் வந்து 145 rupees. இப்போ நார்மல் பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னா அதில் டேரிஃப் வந்து 120 இல்லை 125 நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அந்த 20 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏசி பஸ்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சு ஒத்தக்கடையில் இருக்குது. ஸோ ஒத்தக்கடையில் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யானைமலை இருக்குது. ஸோ இந்த யானைமலையில் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. சமண ரிலேட்டட் மான்யூமெண்ட்டு, சமண படுக்கைகள், சமண சிற்பங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், தமிழ் வட்டெழுத்துக்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த யானைமலையில் இருக்குது. ஒத்தக்கடை அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை திருச்சி ரோடு ஹைவே வந்து நேஷ்னல் ஹைவே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு ஜேர்னி வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா 6:45, 10 minutes நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சிட்டம்பட்டி வில்லேஜ்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு வந்து எண்ட் ஆகுது. அதாவது வாடிப்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த அவுட்டர் ரிங் ரோடு
சிட்டம்பட்டியில் இந்த இடத்துல வந்து எண்டாவது. இங்கே வந்து ஒரு க்ளோவர் ஃப்ளைஓவர் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜாக இங்கே நடந்துகிட்ருக்கு. மணி இப்போ 6:55. ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டம்பட்டி டோல்கேட் ரீச் ஆகிட்டோம். இந்த சிட்டம்பட்டி வில்லேஜ் பக்கத்தில் தான் மாங்குளம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து பழைய கல்வெட்டு வந்து இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சமண சின்னம் தான். இந்த தமிழ் கல்வெட்டு பார்த்திங்கன்னா இதோட வயசு வந்து 2400 வருஷம் பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாங்குளம் வில்லேஜே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான வில்லேஜு. 365 டேஸ் வந்துட்டு விவசாயம் நடக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பசுமையான இடம் அது. மாங்குளத்துக்கு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிட்டாப்பட்டி வில்லேஜ் வந்துடும். ஸோ அந்த அரிட்டாப்பட்டி வில்லேஜும் பார்த்திங்கன்னா ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு ஹில் அது. ஸோ இங்கேயும் வந்துட்டு சமண சிற்பங்கள், சமண படுக்கை, சமண கல்வெட்டுகள் ரெண்டுமே இருக்குது. பிராமி கல்வெட்டும் இருக்குது. அதுபோல் தமிழ் வட்டெழுத்துமே நீங்கள் பார்க்கலாம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய குடைவரை கோவிலும் இந்த அரிட்டாப்பட்டியில் இருக்குது. ஒரு 1 இயர் பிஃபோர் தான் வந்துட்டு, அதாவது இந்த டங்ஷன் பிரச்சனைலாம் வச்சுல, ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து ஒரு பயோடைவர்சிட்டி பார்க்குன்னு வந்துட்டு இது அறிவிச்சாங்க. ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் பைபாஸ் ரோடு வந்து ரீச் ஆகிட்டோம். மணி கரெக்டாக 7:05. இங்கேருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த மேலூர் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பத்தூர் போகிற ஸ்டேட் ஹைவேஸு, புதுசாக வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே, இது தவிர்த்து சிவகங்கை போகிற ரோடு 3மே பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் ஆகும். திருப்பத்தூர் கனெக்ட் பண்ணுற ஸ்டேட் ஹைவேஸில் பிகின் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா கீழவளவன் ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பழையபடி ஒரு பழமையான சமண சின்னம் அங்கேயும் இருக்குது. அதுபோல் மேலூர்லேருந்து அழகர் கோயில் கனெக்ட் பண்ணுற ரோட்டில் பிகின் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா கிடாரிப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சமண சின்னங்கள் இருக்குது. கிடாரிப்பட்டி வந்து சமண சிற்பங்கள் தவிர்த்து பார்த்திங்கன்னா 4000 வருஷம் 5000 வருஷம் பழமையான குகை ஓவியங்களும் அந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம மேலூருக்கு அடுத்து உள்ள கருங்காலக்குடிக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த வெஹிக்கிள் பாஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது. ஒன்று வந்து திருச்சுனையில் பார்த்திங்கன்னா அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து 14ஆம் நூற்றாண்டு வந்து கட்டப்பட்டது, 14ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. ஸோ அது போல் சேம் இதே கருங்காலக்குடியில் வந்துட்டு சமண சின்னங்கள் இருக்குது. இந்த சமண சின்னங்கள் பார்த்திங்கன்னா அகெயின் 2400 வருஷம் பழமையான சமண சின்னங்கள். சேம் அதே மலையில் பார்த்திங்கன்னா 4000 வருஷத்துலேருந்து 5000 வருஷம் பழமையான குகை ஓவியங்களும் இந்த ஊரில் நீங்கள் பார்க்க முடியும்.
சரியாக ஒரு 7:25க்கு வந்து நம்ம கொட்டாம்பட்டி ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம டிவியேஷன் எடுத்தால் நத்தம் போயிடலாம். இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்மலை இருக்குது. ஸோ இந்த பிரான்மலை பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல் பாரி இருக்கார்ல, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, ஸோ அவர் ஆண்ட பகுதி இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு உச்சியில் வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது. சேம் அதே மலையில் வந்துட்டு ஒரு தர்காவும் இருக்குது. ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள வழிபாட்டு தலங்கள். இந்த ரூட்டில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஊர்னால் துவாரங்குறிச்சி. ஸோ இந்த துவாரங்குறிச்சிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7:40க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னொன்று, இந்த துவாரங்குறிச்சி என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு இப்போ இதுவரை வந்து நம்ம திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகணும்னா நம்ம மேலூர் வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும். துவாரங்குறிச்சி, அதுக்கப்புறம் மேலூர், அதுக்கப்புறம் மதுரை போகிற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு 1 year பிஃபோர் பார்த்திங்கன்னா துவாரங்குறிச்சி நத்தம் மதுரை வந்துட்டு ரோடு அமைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த ரூட்டில் போகிறதில்ல. பட் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து காரில் இல்லை வந்துட்டு பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூட்டில் வரலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடு. அந்த ரோடு, அந்த இயற்கை வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேலூர் ரூட்டை விட ஒரு 10 kilometers வந்து அந்த ரோடில் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா மதுரை நத்தம் துவாரங்குறிச்சியில் வந்துட்டு எண்ட் ஆகும். துவாரங்குறிச்சி அடுத்து யாகபுரம்னு ஒரு ஊரில் இருக்கோம். நேஷ்னல் ஹைவேஸ் வந்து இந்த மதுரை திருச்சி ஹைவேஸில் பார்த்திங்கன்னா நிறையா வெஹிக்கிள் அண்டர் பாஸ் வந்து இந்த கடந்த 1 year வந்து அமைச்சிட்ருக்குறாங்க. சிலது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்துட்டு வெஹிக்கிள் அண்டர் பாஸ் ஒன்று கட்டிகிட்ருக்குறாங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. சரியாக ஒரு 8 மணிக்கு நம்ம கொடும்பலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த கொடும்பலூர் பார்த்திங்கன்னா நிறையா ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு இடம். பொன்னியின் செல்வனில் வர அந்த வானதி இருக்காங்களா, ஸோ அந்த வானதி வந்து பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த கொடும்பலூர். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா கொடும்பலூரில் வந்துட்டு மூவர் கோவில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐவர் கோவில்னு இருக்குது. ஸோ அந்த ஐவர் கோவில் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, இடிபாடுகள் மட்டும்தான் இருக்குது. மூவர் கோவிலில் 2 கோவில் வந்து முழுசாக இருக்குது. ஸோ இந்த 2 இடங்களுமே பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ரொம்ப அழகான கோவில்கள். இந்த கோவில்கள் வந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் விட பழமையான கோவில் இது. தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்துட்டு 1000 years ஓல்டு. இது வந்து 1200 வருஷத்துக்கும் பழமையான கோவில். இந்த கோவிலில் பார்த்து தான் வந்துட்டு சோழர்கள் வந்துட்டு தஞ்சாவூர் கோவிலில் வந்துட்டு அமைச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த பேட்டர்னில் தான் தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து அமைச்சதாகவும் சொல்லப்படுது. சரியாக ஒரு 8:10க்கு வந்து நம்ம விராலிமலை ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்து ஜஸ்ட் ஒரு 21 kilometers தான். விராலிமலையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ஊர். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவில் இருக்குது. இந்த விராலிமலையில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் அந்த இடத்துக்கு போனதில்லை நான். அதுபோல் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்துட்டு மிக அதிகமாக
நீங்கள் வந்து மயில்கள் வந்து இங்கே பார்க்கலாம். மயில்களோட சாங்சுரி வந்துட்டு விராலிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு மயில் வந்து நீங்கள் அதிகமாக வந்துட்டு இங்கே பார்க்க முடியும். இந்த வழிநடுக நான் வந்து உங்களுக்கு விஷுவலாக கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவாக நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இன்டெப்த்தாக அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அரிட்டாப்பட்டியில் டீட்டெயில்டாக வந்துட்டு நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னொரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிடுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பஞ்சப்பூர் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினலில் வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக வந்துட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கட்டாயம் பாருங்கள். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். Until then, bye.